ஃபாரின் ஃப்ரெண்டு ஒருத்தர் எம்.ஆர். ராதா அவர்களை பார்ட்டிக்கு வர சொல்லி அழைச்சிருப்பாரு. எம்.ஆர். ராதா அவர்களும் தன்னோட மனைவியை அழைச்சிட்டு போகணும்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்ல, அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கறதையும் ரொம்ப ஆதங்கத்தோட சொல்லி இருப்பாரு. இந்த படத்துல எம்.ஆர். ராதாவோட ஒய்ஃபா பத்மினி நடிச்சிருப்பாங்க. இந்த காட்சிகளை நீங்களே பாருங்க. என்னடி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிக்கிறேன்? என்ன குளிர் ஜரமா படுதா தூக்கி போத்திக்கிட்டு வந்து இப்படி ஆடிக்கிட்டு நிக்கிறேன்? நம்ம போற இடம் என்ன இடம்? சாதாரண மனுஷனா என்ன கூப்பிட்டு இருக்கான்? இங்கிலாந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில சயின்ஸ் டிகிரி வாங்கினவன், ஆல் ஓவர் தி வேர்ல்ட் டிராவல் பண்ணிட்டு வந்தவன், லேட்டஸ்ட் அமெரிக்கன் ரிட்டர்ன், என்ன ஒரு பெரிய ஜென்டில்மேன் நினைச்சு உங்க ஒய்ஃபோட பார்ட்டிக்கு என்ன இன்வைட் பண்ணியிருக்கிறான். அவங்ககிட்ட போய் நிக்கிற ட்ரெஸ் ஆயுது அவளே அப்படியே புல்லுக்கட்டு கிராக்கி மாதிரி நாட்டு கட்ட போடி வழிய நாத்து நடத்துக்கு தான் உன்னை புக் பண்ணுவாங்க. நான் என்னங்க பண்ணுவேன்? நீங்க சொன்ன மாதிரி அலங்காரம் பண்ணிக்க எனக்கு தெரியலீங்க. உனக்கு தெரியலன்னுதான் எனக்கு தெரியுமேடி. உனக்கு எங்க தெரிய போகுது? வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்க. குழந்தை, குட்டி, சமையல் கட்டு, மாடு இதெல்லாம் இருந்தா மாடர்ன் ஃபேஷன். உனக்கு எங்க தெரியும்? அதுக்காக தான் இங்கிலீஷ் பிக்சர் போய் பாரு என்று பார்க்க மாட்டேன்றோம். என்னன்னா பிக்சர்? உமன் பை நைட், வேர்ல்ட் பை நைட், ஓரியன்ட் பை நைட், இப்படி நைட்டுன்னு ராத்திரி விஷயத்தையே படம் எடுக்கிறான். ஒரு நாள் பார்த்தா போது மேடி இம்ப்ரூவ் ஐடியே. மானம் கட்டவள படவை கட்டி வந்து நிக்கிறேன். எதற்கு கவுனுங்க ஏன் பண்ணல? வாங்கி கொடுத்த சாமானாங்க யார் ட்ரெஸ் பண்ண சொன்ன? யார் ட்ரெஸ் அது? நான் விளக்கு போட்டு அப்படி சீவிட்டியா? யார் ட்ரெஸ்னா அப்படி நாதர் கொண்ட மாதிரி தூக்கி விட்டு குதிரை வால் மாதிரி இழுக்கணும். அதான் ஃபேஷன். ஐ டாக்ஸ் ஏன் பண்ணல? ஏன் பண்ணல? அட்லீஸ்ட் ஒரு கல் டாக்ஸ் அது கூட போடலையடி. நீ இம்ப்ரூவ் ஆக மாட்டேன். உனக்கு ட்ரெஸ் கூட இனிமே நான் தான் பண்ணி விடணும். இல்ல என்னத்துக்குங்க இப்படியே போலாமே.